கடந்த மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு இதுவரை இல்லாத சிறப்பு சலுகை ஒன்றை அறிவித்திருக்கிறார். அதன்படி வருமான வரி சட்ட பிரிவு 80 CCDயின் கீழ் ஏற்கனவே இருந்த வரிச்சலுகையை தாண்டி மேலும் 50,000 ரூபாய் வரை வருமான வரிச்சலுகை பெற முடியும். எனவே 30% வரி வரம்பில் உள்ள ஒரு நபருக்கு இந்த சிறப்பு சலுகையால் 16,000 ரூபாய் வரை மிச்சமாகும். 20% வரி வரம்பில் உள்ள ஒரு நபர் 10,000 ரூபாய் வரை சேமிக்க முடியும். 10% வரி வரம்பில் உள்ள ஒரு நபர் செலுத்தும் வருமான வரியில் 5,000 ரூபாயை குறைத்துக் கொள்ள முடியும். எனவே வருமான வரிச்சட்ட பிரிவு 80C மற்றும் 80 CCD என்ற இரண்டையும் சேர்த்து மொத்தமாக பார்த்தால் நடப்பு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை வருமானத்தில் இருந்து குறைத்துக் கொண்ட பின் வருமான வரியை கணக்கிடலாம். வருமான வரி ஆலோசகர்கள் கூறும் தகவல் இது. இதெல்லாம் சரி, ஆனால் இந்த தேசிய ஓய்வூதிய திட்டம் பற்றி எத்தனை பேருக்கு விரிவான தகவல்கள் தெரியும்? ஓய்வூதியம் எதனால் அவசியமாகிறது? விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கு தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினராக சேர்ந்து அதற்கு சந்தா செலுத்துவோர் நம்மில் பலரே கூட இருக்கலாம். ஆனாலும் இது குறித்து பலருக்கு தெரியாமலும் புரியாமலும் இருக்க முக்கிய காரணம் இந்த திட்டம் குறித்து யாரும் அதிகமாக பேசுவதில்லை. விளம்பரங்கள் கூட அதிகம் இல்லை என்பதுதான். எனவே இந்த திட்டம் குறித்த எளிய அறிமுகத்தை முதலில் பார்க்கலாம். உலகில் 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. இதில் வருவாய் ஈட்டும் வயதும் வாய்ப்பும் உள்ள இளைஞர் கூட்டம் அதிகம் என்பது சாதகமான தகவல். ஆனால் மீதி உள்ள முதியோர், ஆதரவற்றோருக்கு தேவையான சமூக பாதுகாப்பு உள்ளதா என்ற கேள்வி பதில் கிடைக்காமல் தொடர்கிறது. வருவாய் ஈட்டும் மக்களில் பலர் கூட பணி ஓய்வு பெற்ற பின் வாழப்போகும் நாட்களுக்காக இப்போதே சேமிப்பது இந்தியாவில் குறைவுதான் என்கிறார்கள் பொருளாதார விமர்சகர்கள். PF எனப்படும் வருங்கால வைப்பு நிதி சேமிப்பு அளவை இதற்கு உதாரணமாக சொல்கின்றனர். இப்போ இந்தியாவில் சிங்கப்பூர் போன்ற தேசங்களெல்லாம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொன்னாலே ஒரு மனிதனுடைய சம்பளத்திலேருந்து பெரும்பகுதியை கிட்டத்தட்ட 20-30% அந்த அளவுக்கு கூட அவர்கள் பிடித்தம் செய்து கொண்டு சேமித்து ஓய்வு காலத்தில் கொடுக்குறாங்க. நாம் இப்போ தான் 12% PFக்கே வந்திருக்கோம். முதல்ல அது 6 இருந்தது, 8.33 இருந்தது. அதுவும் வெறும் பேசிக் பேல தான், மற்ற இது பேசிக் ப்ளஸ் DAல தான் கொடுக்குறோம். ஆக இந்த கட்டாய சேமிப்பு தவிர வேறு எதுவும் பெரும்பாலும் சேமிப்பு செய்வதில்லை. அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கலாம், செலவெல்லாம் இருக்குன்னு. ஓய்வூதிய திட்டங்களில் இந்தியா மொத்தமும் கவரானவங்களுடைய தொகையே 1% கூட இருக்காது. ஏன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் இந்தியாவில் அதிகம். அவர்களுக்கு சேமிப்பு கிடையாது. அப்படி இருந்தாலும் ஓய்வூதியம் பற்றி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரை அரசு ஊழியர்களுக்குத்தான் ஓய்வூதியம் என்ற நிலை இருந்தது ஒரு காலம். அப்போது சொந்த தொழில் செய்பவர், தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு ஓய்வூதிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதனால் காப்பீட்டு நிறுவனங்கள் பலவும், மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் சிலவும் தங்களது முதலீட்டாளர்கள் பணி ஓய்வு பெற்ற பின் தொடர்ந்து வருவாய் பெறும் சில திட்டங்களை அறிமுகம் செய்தனர். ஆனால் அதற்கு நிர்வாக செலவு அதிகமானது. எனவே இது அடித்தட்டு மக்களுக்கு பொருந்தாது என கருதி அந்த செலவை குறைக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. பின்னர் இத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்களின் விளைவாக வடிவம் பெற்றதுதான் தேசிய ஓய்வூதிய திட்டம். இதுவும் ஆரம்ப நாட்களில் புதிய பென்ஷன் திட்டம் என்ற பெயரில் தொடங்கி 2004ஆம் ஆண்டு முதல் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே கிடைத்தது. ஏற்கனவே அவர்களுக்கு அரசு வழங்கி வந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாகத்தான் இது வழங்கப்பட்டது. கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு விருப்பமுள்ள யாரும் தங்களது தேவைக்கு ஏற்ப இத்திட்டத்தில் சேரலாம் என அறிவிக்கப்பட்டு அனைவருக்குமான ஓய்வூதிய திட்டமாக இது விரிவடைந்து வருகிறது. முன்னர் வழங்கிய பழைய பென்ஷன் திட்டத்திற்கு மாற்றாக இந்த புதிய திட்டத்தை அரசு கொண்டு வர காரணம் இருக்கிறது. கவர்மெண்ட் லைபிலிட்டியை குறைக்கிறதுக்கு பேசிக்லி. ஸோ நம்ம நிறைய நாட்டில் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்பெயின், கிரீஸில் எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா பென்ஷன் ப்ராப்ளமே கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி இது கவர்மெண்ட் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே வராங்க. ஸோ அதுக்காக தான் NPS ஸ்டார்ட் பண்ணாங்க. அரசு வழங்கிய பென்ஷன் திட்டத்தால் அதன் செலவு கட்டுக்கடங்காமல் போகிறது. அதிகரித்துவிட்ட பணவீக்கத்தை தாண்டி பலன் தர இதில் வாய்ப்பில்லை. மற்ற வளர்ந்த நாடுகளில் உள்ளது போல அதிக பலன் கிட்டவில்லை. அங்கெல்லாம் இதில் வேறு மாதிரி செயல்பாடு உள்ளது போன்ற பல காரணங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டன. எனவே புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு மாறிய பின் அரசு ஊழியர்களுக்கு இந்த திட்டத்திற்கான சந்தாவின் ஒரு பகுதியை அரசே செலுத்த மீதியை ஊழியர்கள் செலுத்தினர். இப்படித்தான் இந்த திட்டம் தொடங்கியது. இதேபோல தனியார் நிறுவனங்கள் பலவற்றிலும் அவற்றின் நிர்வாகம் ஊழியருக்கான தன் பங்கு தொகையை இத்திட்டத்தில் செலுத்த முன்வந்தன.
இது தவிர தனிப்பட்ட முறையில் தானே முன்வந்தும் பலர் இந்த திட்டத்தில் சேர்ந்து வருகின்றனர். அவர்கள் இதற்கான சந்தாவை தங்கள் வசதி நிதிநிலைக்கு ஏற்ப தேர்வு செய்து செலுத்தி வருகின்றனர். இந்த தொகை தேர்ந்த நிதி நிபுணர்களால் நிர்வகிக்கப்பட்டு வளர்ச்சி பெறுகிறது. இப்படி வளர்ந்த நிதி தொகுப்பில் இருந்து கிடைக்கும் பணம் ஓய்வூதியம் தர பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் சேர்ந்த ஒருவர் 60 வயதை அடைந்தால் ஓய்வூதியம் பெற தகுதியடைவார். இடையில் உயிரிழப்பு போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்தால் முதலீடு செய்தவரின் வாரிசு அல்லது முதலீடு செய்தவரால் பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கு இந்த திட்டத்தின் பலன் கிடைக்கும். இதுதான் தற்போது நடைமுறையில் உள்ள தேசிய ஓய்வூதிய திட்டம். புதிய தலைமுறைக்காக வேல்சங்கர் உதவியுடன் சந்திரன். என்பிஎஸ் திட்ட பின்னணி இப்படி இருக்க, தன் ஓய்வு காலத்திற்கு சேமிக்கலாம் என்று நினைக்கும் ஒருவர் இந்த திட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்வது எப்படி என்ற கேள்வி நியாயமானதே. என்பிஎஸ் திட்டத்தில் உறுப்பினராக சேர விரும்புவோருக்கு தேவையான உதவிகளை செய்ய தேர்ந்தெடுத்த சில வங்கி கிளைகள், அஞ்சல் அலுவலகங்கள், சில தனியார் அமைப்புகளுக்கு அனுமதி தரப்பட்டுள்ளது. இவர்களை பிஓபி, பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ், அதாவது என்பிஎஸ் திட்ட இருப்பிடம் என்ற பொருளில் குறிப்பிடுகின்றனர். என்பிஎஸ் திட்டத்தில் சேர விரும்பும் நபர் 18 வயதுக்கு மேல் 60 வயதுக்குள் உள்ள இந்தியராக இருக்க வேண்டும். அதோடு இதற்கு சில ஆவணங்களையும் வழங்க வேண்டியிருக்கும். உதாரணமாக, முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட இந்த திட்டத்தில் சேர்வதற்கான விண்ணப்பம், அதில் அண்மைய புகைப்படம், அரசு அமைப்பால் வழங்கப்பட்ட ஆளறி சான்றிதழ் அல்லது அடையாள அட்டை, இருப்பிடத்தை உறுதி செய்ய முகவரி சான்றிதழ், உறுப்பினராக சேர விரும்புவோரின் வயதை உறுதி செய்ய பிறந்த நாளை குறிப்பிடும் ஏதேனும் ஒரு சான்றிதழ் போன்றவை தேவைப்படும். இவைகள் தவிர இந்த திட்டத்தில் சேர சந்தா தொகைக்கான வங்கி காசோலை அல்லது வரைவு கேட்போலை போன்றவற்றையும் சேர்த்து கொடுத்தால் என்பிஎஸ் திட்டத்தில் உறுப்பினராக சேர்ந்து கொள்ளலாம். ஸோ பிஓபி வேறு எதுவுமே இல்லை, பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து எங்கே போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஸ்விட்ச் பண்ணணும், இல்லைனா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ எங்கே போயிட்டு பண்ணுறதுன்னா அது வந்து பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ், ஒரு கவுண்டர் மாதிரி அது. ஸோ கிட்டத்தட்ட 48 பிஓபிஸ் இருக்காங்க ஆல்ரெடி. இது இதோட அட்ரஸ் உங்கள் லோக்கல் ஏரியாவில் வந்து கண்டுபிடிக்கணும்னா அந்த வெப்சைட், என்பிஎஸோட வெப்சைட் npscra.nsdl.co.in நீங்கள் போயிட்டு அங்கே அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த நிதியை யார் யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, லைக் எல்ஐசி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அது மாதிரி ஒரு 9 நிறுவனங்கள் வந்து இந்த ஃபண்டை வந்து வாங்கிறதுக்கு அனுமதித்திருக்கிறார்கள். எல்லா பேங்க்குமே இருக்காங்க. பேங்கை தவிர ப்ரைவேட் செக்டாரில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கார்வி, ரிலையன்ஸ், அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட், இதை மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் சேரும் உறுப்பினர்களது சந்தா தொகை மொத்தமாக திரட்டப்பட்டு தேர்ந்த அனுபவம் உள்ள ஓய்வூதிய நிதி நிர்வாக நிபுணர்களிடம் தரப்பட்டு பல்வேறு வகையில் இனங்களில் முதலீடு செய்யப்படுகிறது. அதாவது மியூச்சுவல் ஃபண்டுகளில் உள்ளது போல 10 ரூபாய் முக மதிப்பு கொண்ட யூனிட்டுகளாக பிரிக்கப்பட்டு முதலீடு செய்யப்படுவதுடன் இவற்றின் மதிப்பு வளர்ச்சியை யாரும் அறிந்து கொள்ள வெளிப்படையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக இன்றைய நிலையில் 8 ஓய்வூதிய நிதி நிர்வாக அமைப்புகள் செயல்படுகின்றன. சந்தா தொகைன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜென்ரலாக உள்ளதுக்கு 6000 ரூபாய், அதாவது கார்ப்பரேட் செக்டாரில் இருக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த எந்த துறையும் சாராத தனி மனிதர்களாக இருந்தாக்க அவங்களுக்கு வந்து அதான் 500 ரூபாய் பர் மந்த் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். துறையை சார்ந்தவர்களுக்கு 1000 ரூபாய் பர் மந்த், அதாவது 12000 ரூபாய் அவங்க வந்து வருடத்திற்கு செலுத்தும்படியாக இருக்கும். ப்ளஸ் கவர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன வந்து அந்த பென்ஷனுக்காக அமௌண்ட் பிடிக்கிறாங்களோ அதை அவங்க நம்ம போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நமக்கு பேன் கார்டு இருக்கு இல்லையா, இன்கம் டேக்ஸுக்கு, அதுக்கு போல் ப்ரான்னு ஒரு கார்டு கொடுக்குறாங்க, பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர். அது ஒரு நம்பரை வச்சுட்டு நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த அக்கௌண்ட்டை வந்து அதே நம்பரில், நம்பர் கூட மாறாது, ஸோ அதே நம்பரில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். வெறும் பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் வந்து நீங்கள் மாற்றணும், அது வந்து ஈஸியாக மாற்றலாம். ஸோ ஒரே அக்கௌண்ட் நம்பர் வச்சுட்டு ஆல் இண்டியா லெவல் யூ கேன் கோ எனிவேர். ரொம்ப சாதாரண மனிதர்கள் எல்லாம் இதில் வந்து சேரணும் என்பதற்காக சுயவலம்பான்னு ஒரு புது பேரின் கீழில் நீங்கள் 1000 ரூபா கட்டினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு, அதிகபட்சம் நீங்கள் வருஷத்துக்கு 12000 ரூபா கட்டுவீங்க. அரசாங்கம் 1000 ரூபா உங்களுக்காக கொடுக்கும். அரசாங்கமே பணத்தை போடும், வருஷம் 1000 ரூபா போடும். இது 2016-17 வரைக்கும் கூட இந்த இது உண்டு. இப்படி செய்யப்படும் முதலீடுகளில் சம்பந்தப்பட்டவரின் வயது, நிதி சார்ந்த முடிவு எடுக்கும் துணிச்சல், அதாவது ரிஸ்க் எடுக்கும் மனோபாவத்தை பொறுத்து 3 வாய்ப்புகள் உள்ளன. ஒன்று வந்து ஸ்கீம் இ, ஸ்கீம் சி, ஸ்கீம் ஜி, 3 ஃபண்ட்ஸ் இருக்குது, 3 டைப் ஆஃப் ஃபண்ட்ஸு. ஸோ இ வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸு, சி வந்து கார்ப்பரேட் டெட் அண்ட் அதர் டெட்,
அண்ட் ஜி வந்து கவர்மெண்ட் டெட். ஸோ உங்கள் ஏஜ் பிரகாரம் இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், ஏஜ் வந்து கம்மியாக இருந்தால், உங்கள் வயது வந்து ஒரு 35 40க்குள்ளே இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஈக்விட்டி ஸ்கீமை வந்து ஃபுல்லாகவே ஆப்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து கார்ப்பரேட் டெட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து சில பேர் வந்து சேஃபான இதான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் வந்து ரிஸ்க் அதிகமாக எடுக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ எல்லா ஏஜ் வைஸ் உங்ககிட்ட வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து இன்னொன்று ஆட்டோ ஆப்ஷன் கூட இருக்குது, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ எப்படி உங்களுக்கு வந்து தேவையோ, உங்கள் அசட் அலோகேஷன் எப்படி உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பை டிஃபால்ட் போனீங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஷனில் வந்து 36 வயசு வரைக்கும் 50% ஈக்விட்டியில் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு வருஷம் ஏஜ் ஏற ஏற தட் இஸ் ரிஸ்க் வந்து குறையணும்னு சொல்லி உங்கள் ஈக்விட்டி ஆப்ஷனை வந்து 2% கட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ 50 வந்து 48 ஆகும், 46 ஆகும், அந்த மாதிரி குறைச்சிட்டே வரும். அது வந்து டிஃபால்ட் ஆப்ஷன். இரண்டாவது, அவங்க என்னென்ன முதலீடு செய்திருக்கிறார்களோ அதனுடைய என்ஏவி அப்பப்போ பார்த்துக்கலாம். அதாவது நெட் அசட் வேல்யூ அப்படிம்பாங்க. அது வந்து இப்போ அவங்க போட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எவ்வளோ ரூபாயாக ஏறி இருக்கிறது, 12 ரூபாயா இருக்கா, 13 ரூபாயா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்றைய தேதி வரை பார்த்தோமே ஆனால் இந்த என்பிஎஸ் மூலியமாக போட்ட முதலீடு செய்ததில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.35% இருக்கிறது. எதிர்கால தேவைக்கானது என்பதால் என்பிஎஸ் திட்டத்தை அரசே தொடங்கி PFRDA எனும் ஓய்வூதிய நிதிக்கான வழிகாட்டு ஆணையத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. அதனால் முதலீட்டு பாதுகாப்பில் போதுமான கவனமும் முன்னெச்சரிக்கையும் காட்டப்படுகிறது என்கின்றனர். இதனால் வரும் நாட்களில் இந்த திட்டத்திற்கான வரவேற்பு அதிகரிக்கும் என்பதே அவர்களது வலுவான நம்பிக்கை. புதிய தலைமுறைக்காக வேல்சங்கர் உதவியுடன் சந்திரன்.